Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலோட வியூவர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஷார்ட்கட் கமாண்ட் எப்படி அசைன் பண்ணுறது, ஷார்ட்கட் கமாண்ட் என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, புதுசாக நம்ம எப்படி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் கமாண்டை க்ரியேட் பண்ணுறது, இது எல்லா கொஷினுக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸ்குள்ள ப்ரிஃபரன்ஸ் அதுக்குள்ளே போயிங்க. இந்த இடத்துல அக்சசிபிலிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட். ஓகே, இப்போ ஆல்ரெடி சில நம்ம காமனாக யூஸ் பண்ணுற இந்த இதுக்கெலாம் நமக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்படி நம்ம அதை செக் பண்ணுறது, இங்கே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல இங்கே வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று போய் சர்ச் பண்ணுறத விட இந்த ஃபில்டரில் போய்ட்டு இப்போ நான் வந்து லைன் கமாண்டுன்னு டைப் பண்ணுறேன். லைன் அப்படின்னா லைன்லேயே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ட்ரா லைன் நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ட்ரா லைன். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்காங்க எல் அப்படின்னு. ஸோ எல் கொடுத்தோம்னா நமக்கு லைன் கமாண்ட் வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வேறு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்குலர் செக் பண்ணி பார்க்கலாம். ரெக்டாங்கிள் இங்கே வருங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர், இதுக்கு வந்து ஆர். எல்லாத்துக்கும் அதோட ஃபஸ்ட்டு லெட்டர், மேக்ஸிமம் அதோட ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா டக்குன்னு நமக்கு டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து புஷ் புல், அந்த கமாண்டு என்ன ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, பி. ஓகே, அடுத்து டேப் மெஷர் டூலுக்கு டி. ஆஃப்செட்டுக்கு எஃப். ஏன்னா ஆஃப்செட்டுக்கு ஏன் ஓ வைக்கல அப்படின்னா ஆர்பிட்டுக்கு ஓன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்பிட் ஓ இருக்கா, ஸோ இது நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அதில் வந்து காமனாக யூஸ் பண்ணுற கமாண்டுக்கெலாம் வந்து அவங்க ஆல்ரெடி அதோட ஃபஸ்ட் லெட்டரை வச்சு அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நேற்று வந்து சாலிட் டூல்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, அதில் ஏதாவது ஒரு டூலுக்கு வந்து அதுக்கு வந்து கமாண்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதில் வந்து இப்போ வேறு ஒரு கமாண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூனியன். ஸோ டூல்ஸ், சாலிட் டூல், யூனியன். இதுக்கு வந்து நம்ம யூன்னு அசைன் பண்ணணும். ஸோ யூனியனுக்கு யூ, வேறு எதுக்கும் நம்ம யூ யூஸ் பண்ணாதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தா இங்கே அசைன்ட்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஒரு கமாண்டு, ஸ்கேலுக்கு ஆல்ரெடி இருக்குது, ஸ்கேலுக்கு ஆல்ரெடி எஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கமாண்டுக்கும் ஆல்ரெடி அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புதுசாக ஏதாவது நம்ம இது பண்ணும்போது சரி. சப்ட்ராக்ட்டுக்கு எதுவும் இல்லை. ஸோ எஸ்ன்னு நம்ம கொடுக்கலாம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்கேலுக்கு வந்து எஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சப்ட்ராக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது, வேண்டாம், அது இருக்கட்டும். இதுக்கு வேறு ஏதாவது நம்ம ஒன்று கொடுக்கலாம். சப்ட்ராக்ட் ஓகே, பி கொடுத்துப்போம். ப்ளஸ் பி வந்து பெயிண்ட் பக்கெட்டுக்கு இருக்கிறதுனால அதுவும் அக்செப்ட் பண்ணலையா. சரி ஓகே, வேறு ஏதாவது ஒன்று, வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு இது கொடுத்தா நமக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ டபிள்யூ கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த லெட்டர் வேணாலும் கொடுத்து ஆல்ரெடி இருக்கிற லெட்டர் வந்து திரும்ப இது பண்ணாது. ஏன்னா ஒரு லெட்டர் நம்ம பண்ணும்போது என்ன கமாண்டுன்னு அது கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் ஆல்ரெடி அது இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு இந்த டைலாக் மார்க் ஷோ ஆகும். ஸோ இது வந்து வேறு நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோன்னா ஆல்ரெடி இல்லை அப்படின்னா அது வந்து அசைன் ஆகிடும். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய கமாண்ட் வந்து இது வேணும். இப்போ நம்ம இது பண்ண கமாண்டெல்லாம் எல்னு டைப் பண்ணால் வந்துடுச்சு, எம்னு டைப் பண்ணால் மூவ் கமாண்ட் வந்துடுச்சு, எஸ்னு டைப் பண்ணால் ஸ்கேல் கமாண்டு. நம்ம யூனியனுக்கு வந்து யூன்னு கொடுத்தோம்,
அப்போ வந்து யூனியன் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போது யூனியன் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணோன்னா இங்கே போய்ட்டு எடுக்கலாம், இல்லை யூ கொடுக்கலாம். நாட் சாலிட் பிகாஸ் நம்ம வந்து இதை வந்து ஒரு குரூப்பாக பண்ணலை, ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ மேக் குரூப். இப்போது யூ கொடுத்தோன்னே யூனியன் கமாண்ட் வந்துடும். ஸோ இதையும் கம்பைன் பண்ணால் நமக்கு ஒரே குரூப்பாக ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து மூவ் பண்ணி இது கூட நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கமாண்டை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷார்ட்கட் கீயை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளா ஓனாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து சிலது கரெக்டாக வரும், சிலது டவுட் வரும். ஸோ நம்ம ஓனாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.